வாழ்க நலத்துடன். இன்னைக்கு என்னோட ஸ்டைலில் வந்து முடக்கத்தான் பீட்ரூட் தோசை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அது பண்ணுறது வந்து ரொம்ப 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 சிம்பிளுங்க. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து வந்து மிக்ஸியில் வந்து கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. கம்பல்சரியாக சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா வந்து ஒரு சின்ன பெரிய வெங்காயம் மட்டும் போடுங்க. பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு அரை பெரிய வெங்காயம் மட்டும் போட்டால் போதும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு வத்தல் போட்டுக்கோங்க. வத்தல் எப்பயுமே நீங்கள் போடுறப்ப வந்து யூஸ் பண்ணுறப்ப வந்து கழுவி யூஸ் பண்ணுங்கள். அதான் ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகு போட்டு நல்லா கொரகொரப்பாக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. நான் முடக்கத்தான் கீரையை வந்து நான் நைட்டே வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. க்ளீன் பண்ணி வச்சு ஒரு மண்சட்டியில் வந்து இந்த மாதிரி வந்து துணி போட்டு வச்சிங்க அப்படின்னா வந்து மறுநாள் காலையில் முடிக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நல்லா வந்து முடக்கத்தான் கீரையை வந்து நல்லா கழுவிட்டு நல்லா பிழிஞ்சிக்கோங்க. பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கோங்க. தேவைன்னா வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்க வந்து மாவு வந்து ரொம்ப தண்ணியாக ஆயிரும். ஸோ கொஞ்சமாக தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம வீட்டில் வந்து இட்லி மாவு இல்லைனா தோசை மாவு ஏதாவது ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போட்டு நம்ம கலந்துக்கலாம். சப்போஸ் உங்கள் தோசை மாவு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்குது, இது போடவும் வந்து ரொம்ப தண்ணி விட்டுருச்சு அப்படின்னா கொஞ்சம் பச்சரிசி மாவோ இல்லை கோதுமை மாவோ எது இருந்தாலும் நீங்கள் போட்டு அப்படி கலந்துக்கிட்டிங்கன்னா வந்து தோசை சுடுற பக்கம் வந்து வந்துருக்குங்க. நீங்கள் மாவு வந்து போடுறப்ப வந்து இந்த கீரையை போட்டு கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கிட்டிங்கன்னா வந்து நல்லா கலர் கொடுக்கும், நல்லா உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க மஞ்சப்பொடி. அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து இந்த மாவுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன். ஏன்னா மாவு வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து கெட்டியாக தான் இருந்துச்சு. ஸோ இதுவும் கெட்டியாக இருந்தனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா வந்து நல்லா செட் ஆயிருங்க. அதுக்கப்புறம் வந்து தோசையில் வந்து நீங்கள் ஊற்றி வந்து ரொம்ப மந்தமாக சுட வேணாம். ஏன்னா வேகிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். நம்ம நார்மல் தோசை சுடுவோம் பார்த்தீங்கன்னா, நல்லா கொஞ்சம் லேசாக அந்த மாதிரி சுட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும்னு தேவையில்லைங்க. 2 பக்கமே வந்து மீடியம் ஃப்ளேமில் இந்த தோசை வந்து நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வந்து வச்சு சுடவே கூடாதுங்க. ஏன்னா வேகிறதுக்கு வந்து இந்த மாதிரி அந்த லைட்டாக அந்த வாடை வந்து வரும். முடக்கத்தான் கீரை நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அது லைட்டாக பச்சை வாடை வர மாதிரி இருக்கும். ஸோ நல்லா இந்த மாதிரி வந்து கலர் மாறவும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டு அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா வந்து செம்ம டேஸ்ட்டான முடக்கத்தான் கீரை வந்து தோசை வந்து ரெடி ஆயிருங்க. இதுக்கு வந்து சிம்பிளா நம்ம வந்து தேங்காய் சட்னியோ, இல்ல மல்லி சட்னியோ, இல்ல கார சட்னி எது வச்சு சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்குங்க. நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா வந்து பீட்ரூட் வந்து துருவுனது வந்து கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து பீட்ரூட்டையுமே வந்து இதுக்குள்ளே போட்டு நல்லா வந்து லைட்டாக வந்து மூடி தோசையை வந்து மடக்கிட்டு ஒரு நிமிஷம் வந்து இந்த பக்கம் ஒரு நிமிஷம், இந்த பக்கம் ஒரு நிமிஷம் வந்து திருப்பி போட்டு நம்ம சுட்டோம் அப்படின்னா வந்து முடக்கத்தான் பீட்ரூட் தோசை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பீட்ரூட் தான் போடணும்னு இல்லை, உங்கள்கிட்ட கேரட்டு எது இருந்தாலுமே நம்ம போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. பட் உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதுங்க. ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்டதுக்கப்புறம் எனக்கு முழங்கால் வந்து சரியாகலை அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. அடிக்கடி வந்து நம்ம உணவுல வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து உணவே மருந்துங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கம்மியான எண்ணெயில தாங்க செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. வாழ்க வளத்துடன்.